அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கிராம உதவியாளர் பணி நியமனத்தில் வயது வரம்புகளில் தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. அனைத்து பிரிவினருக்கும் வயது வரம்பில் தலா 2 ஆண்டுகள் உயர்வு அளிக்க உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் தயாராக வேண்டும். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். ஆயிரத்து 231 சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை சென்னையில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் வெள்ளி விலை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கு விற்பனை. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் விலை குறையும் அத்தியாவசிய பொருட்கள். சோப்பு, டூத் பேஸ்ட், ஷாம்பு, எண்ணெய், நெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைவு. கார்களுக்கான ஜிஎஸ்டி 28% 18% குறைப்பு. சிறிய ரக கார்களுக்கான விலை குறைந்ததால் வாங்க ஆர்வம் காட்டும் வாடிக்கையாளர்கள். ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு 5% குறையும் ஜிஎஸ்டி. டிவி, ஏசி, டிஷ்வாஷர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையும் குறைந்தது. %18 ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வந்த காப்பீட்டு சேவைகளுக்கு முழுமையாக விலக்கு. ஜிஎஸ்டி இல்லாததால் காப்பீடு செய்வோர் எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்ப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கனமழையால் கிராமத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னையில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை வேளச்சேரியில் 2 மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 7 பயணிகள் காயம், மருத்துவமனையில் அனுமதி. சாலைக்கு வந்து இஷ்டத்திற்கு பேசுபவருக்கு பதிலளிக்க கட்சித் தலைமை தடை விதித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் விவகாரத்தில் அமைச்சர் காந்தி பேச்சு. தவிக தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு தான் சாதகம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்றும் அழைப்பு. திருவாரூரில் தவிக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தவிக மாவட்ட தலைவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. (2026) பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை தமிழகத்தில் கொண்டுவரும் வகையில் உழைக்க வேண்டும். திண்டுக்கல்லில் நடந்த பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை
நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மகாளய அமாவாசையொட்டி சிறப்பு பூஜை. கைகளில் தீபமேந்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் 100 கோடி ரூபாய் திருட்டு என குற்றச்சாட்டு. தெலுங்கு தேச கட்சி வெளியிட்ட வீடியோவால் ஆந்திர அரசியலில் பரபரப்பு. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் இடையே மோதல். காசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். ஒரே நாளில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 91 பேர் படுகொலை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலிய அரசுகள் அறிவிப்பு. காசாவில் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் கருத்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை மீண்டும் வீழ்த்தியது இந்தியா. முதல் போட்டியைப் போலவே கைகுலுக்காமல் சென்ற வீரர்கள். உங்க ஆட்டம் தான் பேசணும், பேச்சு இல்ல. பாகிஸ்தான் வீரர்களை கலாய்த்த இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கில். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் என பதிலடி கொடுத்த இந்திய வீரர் அபிஷேக் சர்மா. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.